நாளை ஒரு நாள் தான் இருக்கு தேர்தலுடைய இறுதிக்கட்டம். உடல் கோவையில் இருந்தது, மனசெல்லாம் கரூரில் இருந்தது. முதல்ல அரவக்குறிச்சியிலிருந்து தேர்தல் பணிகளை பிரச்சாரத்தை தொடங்கணுங்கிறதுக்காக நைட்டு 8 மணிக்கு முடிவு பண்ணி நம்முடைய எம்எல்ஏ அவர்கிட்ட சொல்லி காலையில் நாங்கள் ஒரு 10 மணிக்கு வந்துடுறோம், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். மிக சிறப்பாக பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கின்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் பணப்பட்டி தினகரன் அவர்களுக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், என்னாலும் நம்முடைய அமைச்சர், கரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற தலைவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக உங்களிடத்திலே வருகை பொறுத்து நீங்கள் எல்லாம் எனக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலுடைய இறுதிக்கட்டம். உடல் கோவையில் இருந்தது, மனசெல்லாம் கரூர்ல இருந்தது. முதல்ல அரவக்குறிச்சியிலிருந்து தேர்தல் பணிகளை பிரச்சாரத்தை தொடங்கணுங்கிறதுக்காக நைட்டு முன்னாலே உரையாற்றியிருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச்சர் முரளி அவர்களுக்கு நன்றி என்னோடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாத காலம் என்னோடு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இடைவிடாமல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற அண்ணன் முரளி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசையோடும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி அவருடைய வாழ்த்துக்களோடும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய திரு ஒஞ்சலூர் இளங்கோ அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு வரலாற்று வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு பணியோடு வைத்து, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் 54 ஊராட்சிகளிலும் சேர்த்து 384 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். பல்லவட்டி பேரூராட்சியில் 37 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. புகழூர் நகராட்சியில் 40 கோடியும், அதே போல தோட்டக்குறிச்சி பேரூராட்சியில் 31 கோடியும், அரவக்குறிச்சி பேரூராட்சியில் 36 கோடியும் என ஒட்டு மொத்தமாக தொகுதி முழுவதும் ஏறத்தாழ 90 விழுக்காடு சாலைகள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் 1-2 சாலைகள் அமைக்க வேண்டிய பணிகள் நிலுவையில் இருந்தால் அரசு அமைந்து 1 வருட காலத்திற்குள் முழுமையாக அனைத்து சாலைகளும் அமைக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த 5 ஆண்டுகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் 40 நியாய விலைக் கடைகளை திறந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சரித்திர சாதனையை வழங்கியிருக்கின்றார்கள். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கடந்து சென்று நியாய விலைக் கடையிலே பொருட்களை வாங்குவதை எளிதில் வாங்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக அவரவர் பகுதியிலேயே அந்த பொருட்களை பெறக்கூடிய அளவிற்காக 40 நியாய விலைக் கடைகளை நாம் திறந்திருக்கின்றோம். பல்லவட்டி பேரூராட்சியில் 20 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர், பல்லவட்டி நகராட்சியில் 26 கிலோமீட்டர் தார் சாலைகளும், புகழூர் நகராட்சியில் 17 கிலோமீட்டர் தார் சாலைகளும், தோட்டக்குறிச்சி பேரூராட்சியில் 11 கிலோமீட்டர் தார் சாலைகளும், அரவக்குறிச்சி பேரூராட்சியில் 40 கிலோமீட்டர் தார் சாலைகள் இந்த 5 ஆண்டுகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அரவக்குறிச்சி தொகுதிக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை வழங்கி அரவக்குறிச்சி தொகுதிக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். சரி, கல்லூரிகளை கொடுத்து விட்டார்கள், அதற்கு இடம் வேண்டுமே என்றவுடன்
இடத்தை தேர்வு செய்து கொடுத்தவுடன் அந்த இடத்திலே கட்டிடம் கட்டுவதற்காக 17,5 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து கட்டிடப் பணிகளை அடிவில் நாட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, அதே போல 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கரூர் கோவை 4 வழிச்சாலையினுடைய விரிவாக்க பணிகள், 62,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கரூர் ஈரோடு சாலை விரிவாக்க பணிகள், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் வளர்ச்சி பெற்று குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி என்பது மற்ற தொகுதிகள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். 12,5 கோடியிலே கொடகுநாட்டிலே பண்ணவண்டி பகுதியிலே ஒரு தடுப்பணை, 8,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நம்முடைய ஜமீனாத்தூர் பகுதியிலே ஒரு தடுப்பணை, பேரம்பாடி கிராமத்திலே 5,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு நஞ்சாஞ்சி ஆற்றிலே ஒரு தடுப்பணை என 3 தடுப்பணைகளை அரவக்குறிச்சி தொகுதிக்கு வழங்கி பெருமை சேர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நான் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே உறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடைபெறக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. அந்த அரசை நடத்தி கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு அமைந்து மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய மகத்தான திட்டம், மகளிர் கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வர் திட்டம், இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்று 2026ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று அடுத்த முறையாக 2,000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சொல்வதை செய்கின்ற முதலமைச்சர், செய்வதை சொல்கின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய்க்கான கூப்பனை தருகின்ற அரசு திராவிட மாடல் அரசு. நாம் விரும்புகின்ற பொருட்களை நாம் விரும்புகின்ற கடைகளிலே கொள்முதல் வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைச்சர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும். அக்கா நான் சொல்றேன், இளங்கோவை 50,000 ஓட்டுல ஜெயிப்பாருங்க. பின்னாடி இருந்துட்டு தோட்டம் பசீரன்னா மணிகண்டன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அதை விட கூடுதலான ஓட்டு வருகிறாங்க. வாசிம் ராஜா சொன்னாரு, இல்ல அவங்க 2 பேரும் சொல்றதுனா நான் சொன்னேன், இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்துல அரவக்குறிச்சி ஜெயிக்கணும். அவங்க 3 பேருக்கு நான் சொன்னேன், கரூருக்கு அரவக்குறிச்சிக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் எந்த தொகுதி அதிக தொகுதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்பிற்குரிய மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றார்கள் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உடல் இருப்பது கோவையில், உள்ளம் இருப்பது கரூரில், குறிப்பாக அரவக்குறிச்சியில் இந்த பகுதி மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக இருந்து என்றென்றும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுடைய உங்கள் மலர் பாதங்களை தொட்டு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கடந்த ஆண்டுகளாக எப்படியெல்லாம் மாவட்ட நிர்வாகமும் அரசும் செயல்பட்டதோ அதை போலவே தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் நாங்கள் இணைந்து இருந்து செயல்படுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நாமும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கோவையிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். கோவையில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானாலும் ஏற்கனவே அரவக்குறிச்சியும் கரூரையும் சேர்த்து பார்த்தோம். இப்பொழுது கோவையும் சேர்த்து 3 தொகுதிகளையும் சிறப்பாக கவனிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார். இனபான்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு, ஆனா அரவக்குறிச்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒன்று அவரு, இன்னொன்று நானும். அதனால அவர் வேலை செய்யணும்னா என்கிட்ட சொல்ல, நான் வேலை செய்யணும்னா அவருக்கு சொல்ல. கண்டிப்பா 2 பேரும் நீங்கள் நினைப்பதை போல மிக சிறப்பான பணிகளை கொண்டு வந்து திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒருத்தர் முக்கியமானவர் என்னை சந்திக்கும் போது கேட்டார், எங்க இருந்துங்க நிதியெல்லாம் வாங்கினீங்கன்னு கேட்டார். ஏங்கன்னு கேட்டேன். எந்த பக்கம் போனாலும் ரோடெல்லாம் போட்டு வெள்ளை வெள்ளையா கோடு போட்டு பளிச்சுன்னு இருக்கு அரவக்குறிச்சி தொகுதியில. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலையேன்னு கேட்டாங்க. அதுதான் திராவிட மாடல் அரசு, அதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெருமை என்று சொன்னேன். முதலமைச்சர் கேட்டாங்க, அத்தனையும் தந்திருக்கின்றார். நம்ம இதுவரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக ஒரு முருங்க பார்க் வேணும்னு கேட்டோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது
வாக்குறுதி கொடுப்போம், தேர்தல் முடிஞ்சிடும், அடுத்த தேர்தலில் வாக்குறுதி கொடுப்போம், தேர்தல் முடிஞ்சிடும், ஆண்டு முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை 2021 கொடுத்த வாக்குறுதியை அந்த முருகை பார்க்கின்ற திட்டத்தை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். இன்னும் அரவங்குறிச்சி வளர்ச்சி பெற வேண்டும், இன்னும் அத்தனை திட்டங்களை நாம் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும். எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் மஞ்சளூர் இளங்கோ அவர்களை ஒரு மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து வருகின்ற சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை சொல்லி உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்றென்றும் இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர் அண்ணன் மஞ்சளூர் இளங்கோ அவர்களை. நன்றி, வணக்கம். நான் சொன்னதை எங்கிட்டே திருப்பி சொல்றாங்க. நாம தான் ஜெயிக்கிறோம். நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். 1000 எதிரிகள் வரலாம், 10,000 எதிரிகள் வரலாம். தமிழ்நாட்டை வெல்லக்கூடிய ஒரே ஆளுமை மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் வழியில் கரூர் மாவட்டத்தில் 2021 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் வென்றது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெறும். அதில் அரவக்குறிச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.